பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளையிலே தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம ஒவ்வொரு காரணம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விதத்தில் மாறினே வரணும். நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்ன செய்கிறேன் பாரு, நான் என்ன இப்படி பண்ணாதீங்க. அதை குறித்து யோசிச்சுக்கணும், அதை குறித்து சிந்திச்சுக்கணும். என்ன பண்ணோம். எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா, அந்த தெய்வத்திட்டத்தில் முறையிட வேண்டும். அந்த பிரச்சனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். நீ முற்றுப்புள்ளி வச்சுன்னா பகை உண்டாயிடும். நீ முற்றுப்புள்ளி வச்சுன்னா உன்னை பார்க்குறவங்க இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்வார்கள். அப்போ யார் செய்யணும்? கர்த்தர் செய்யும்போது உனக்கு உயர்வு நிச்சயம். கர்த்தர் செய்யும்போது உனக்கு மேன்மை நிச்சயம். கர்த்தர் செய்யும்போது உன் வாழ்க்கையில் உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது தாவீது ஒரு சிறிய மனிதனாய் காணப்படுறான். ஒரு பெரிய கோலியாத்தை அவன் மேற்கொள்கிறான். எப்படி முடிந்தது? எப்படி செய்ய முடியுது? அவன் தன்னுடைய பலத்தை நம்பி போகவில்லை. தனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறான். தன்னுடைய தெய்வம் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். தன்னுடைய தெய்வத்தை நம்பி போகும்போது ஒரு சேதமும் வரவில்லை, ஒரு பலவீனமும் அவனை தாக்கவில்லை. அவன் பாருங்க போனா நீட்டாக போயிட்டு ஒரு கல்லை விட்டான், செத்து போயிட்டான். போனால் அவன் பட்டயத்தை தூக்கி, அவன் பட்டயம் பாருங்க, இங்கே சவுளுடைய பட்டயத்தை, சவுளுடைய கேடகத்தை, சவுளுக்கு உண்டான காரியங்களை எடுக்கும்போது என்னால் போட்டுன்னு நடக்க முடியல, பழக்கம் இல்லைன்றான். பழக்கம் இல்லாதவன் கோலியாத்து உயரமானவன், பலசாலி, சிறு வயது முதற்கொண்டு பலசாலி. நீ அப்படி கிடையாதுன்றாங்க. ஆனால் எப்படி அவன் பட்டயத்தை எடுத்து இவனை கொன்று இவன் தலையை தூக்கி கொண்டு வர முடியுது? பார்த்தீங்களா? நான் என்ன நம்பி போலங்க, என் தேவனை நம்பி நான் போகிறேன். 1 சாமுவேல் 17:47 நீங்கள் வாசிக்கும் போது யுத்தம் கர்த்தருடையது. அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணோம். அப்போ நாங்கள் பண்ண நீ பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் உட்காரு போயிட்டு நீ பண்ணு. தேவன் பாருங்க, ஒருத்தன் அடிச்சனா செத்து போயிட்டான், உன்னை அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஆனால் நீ ஏதாவது பண்ணி இது பண்ணால் உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. உன் குடும்பம் என்ன ஆகும் பாரு. மரண தண்டனை உனக்கு ஏற்படும், ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. என்ன பண்ணுமே? இப்போ எல்லாரையும் விட்டு போய் தெருவில் நிற்க போறியா? இல்லையே. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். என் தெய்வத்தை எனக்கு முன்பாக கூப்பிடுவேன். அவர் தான் யுத்தம் பண்ணுவார், அவர் தான் யுத்தம் செய்வார். கவனிங்க, ஒரு மனிதன் பாருங்க தாவீதுக்கு விரோதமாக முறையிட்டு பேசும்போது தாவீது என்ன பண்ணிட்டாரு? அவனை கொன்னுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி நான் பார்த்துக்கிறேன்பா உடுப்பா. அவன் பாருங்க அந்த மனிதனை பேசின நாள் முதல் கொண்டு அவன் இருதயம் பாருங்க செத்து போச்சு. அவனுக்குள்ளே செத்து போய் 10 நாள் வியாதிப்பட்டு செத்தே போயிட்டான். காரணம் கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்குவாரு. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விரோதமாக அநேக பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இருக்குது. ஏன் தெரியுமா? நீ கிறிஸ்தவன். கிறிஸ்து உனக்குள்ளே வாழ்வதனாலே, கிறிஸ்து உண்மை உள்ளவர், கிறிஸ்து பரிசுத்தமானவர், கிறிஸ்து நீதி உள்ளவர், அவர் உனக்குள்ள இருப்பதனாலே அநியாயம் செய்ய மக்கள் எதிர்ப்பார்கள். கவனிங்க, உண்மை இல்லாத மக்கள் எதிர்ப்பார்கள், நியாயம் இல்லாத மக்கள் எதிர்ப்பார்கள். நீ அதனால யுத்தம் பண்ணாத. உண்மையாக இருக்கிற தெய்வம் இருக்க பற்றியா, நியாயமாக நடக்கிற தெய்வம் இருக்க பற்றியா, நீதியாக நடக்க அவர் யுத்தம் பண்ணுமாறு. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். விட்டுட்டு ஓடுற தெய்வம் இல்லை, கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். அவனை எல்லாவற்றிலும் நின்று அவனுக்கு உதவி செய்கிற தெய்வம். அப்போ நிறைய நேரத்தில் யுத்தத்தை நான் போய் பார்க்கணும், நான் செய்யணும், நான் இது பண்ண சொல்லாத. உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய காத்திருக்கிறாரு. உன் தேவையை சந்திக்க போகிறாரு. உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை எண்ண வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் மாம்சத்தில் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. ஏன் தேவனை கூப்பிடணும்? தேவனை கூப்பிடுறதுனால என்ன? யுத்தம் என்னுடையது இல்லைங்க, கர்த்தருடையது. யுத்தத்தை பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், போயிட்டு பட்டுன்னு போய்ட்டு அடிப்பேன், முகத்தை வேறு மாதிரி காமிக்க முடியும். வான மண்டலத்தை கிரிய செய்த வானத்தை பார்த்து மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வைக்க முடியுமா? நீ பொல்லாத சேனைகள் உன்னை சுற்றி இருக்குத பார்த்துட்டு உருன்னு வைக்க முடியுமா? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இங்கே ஒரு சேனை இருக்குது, அந்த சேனையை நான் எதிர்க்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? நீ அப்படியெல்லாம் எதிர்க்க மாட்டேன்.
உன் பிள்ளைகிட்ட தான் மூஞ்சி என்ன பண்ண விகாரமாக காட்டுவேன். உன் பிள்ளைகிட்ட தான் எனக்கு வர கோவத்துக்கு பல்ல கடிப்பேன். யார்கிட்ட காமிக்கிற? யார்கிட்ட கோவத்தை காமிக்கிற? உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை எதிர்க்க உனக்கு பலன் இருக்கா? எதிர்க்கக்கூடியனா மாறினியா? உன் கூட கர்த்தரை கூட வைத்துக்கொள். உன் தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொள். அந்த தேவன் உனக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கு நடுவில் அவர் உன் கூட இருப்பார். அவர் உன்னை நடத்துவார். உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறான். அப்போது யுத்தத்தை நம்ம எங்கே பண்ணோம்? தேவன்கிட்ட கொடுங்க, ஜபத்தில் போய் உட்காருங்க. எபேசியர் 6:12 நீங்கள் வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை. மாம்சமும் இரத்தமும் நாம யுத்தம் பண்ணி உட்காந்துக்கும். நான் வர்ற கோபத்துக்குன்னு சொல்லிட்டு அடித்து ரத்தத்தை பார்த்த உடனே தான் ரத்தத்து கூட யுத்தம் பண்ணதான் அவன் வேலை. ரத்தம் சிந்த வைக்கத்தான் அவனுடைய வேலை. ஏதாவது ஒன்று தூக்கி மண்டையை உடைக்கிறது, ஏதாவது ஒன்று தூக்கி என்ன பண்ண கையை கால இதுதான் ஒன்று வேலை. மாம்சத்தை கையை பிடிச்சி மூச்சு ஐயோ 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 கையை தூக்குனா ரத்தம் வராது, கை முறிஞ்சிட்டு இருக்கும். மாம்சத்தோட யுத்தம் பண்ணுற, ரத்தத்தை சிந்த வச்சுட்டு அதுக்கு ஒரு யுத்தம் பண்ணுற. எனக்கு வர கோபத்துக்கு மண்டை உடைக்காமல் விட மாட்டேன். மண்டையை உடை, ரத்தத்தை வரவி யுத்தம் கூட. இதுவா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் நமக்கு இல்லை. வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு போக முடியுமா உன்னால? ஒரு ஜம்ப் பண்ணு, ஒரு அடி உயரத்துக்கு போக முடியாது பாரு. ஒரு ஜம்ப் பண்ணி மிஞ்சி பண்ண நம்ம 2 அடி 3 அடி போக முடியும். அவ்வளோதான். இவ்வளோதான் பண்ண முடியும். வான மண்டலங்களை கிரியை செய்கிற ஆவிகளை நீ யுத்தம் பண்ண வேணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவனோடு கூட உறவு வேணும் உனக்கு. அந்த உறவினாலே அங்கே இருக்கிற ஆவிகளை நம்ம கடிந்து கொள்ள முடியும். என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் தெருவுக்கு விரோதமாய், என் ஊருக்கு விரோதமாய் எழும்புற எல்லா காரியங்களும் நாம் நிர்மூலமாக வேண்டும், நிர்மூலம் செய்ய வேண்டும். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, உங்களுக்கான்றே ரொம்ப கோவக்காரனாக இருக்காங்க, அப்படி பண்ணுறாங்க. அப்படி கிரியை செய்கிற ஆவிகளை அழிக்க கற்றுக்கோ. கிரியை செய்கிற ஆவிகளை மேற்கொள்ள கற்றுக்கோ. கிரியை செய்கிற ஆவிகளோடு நீ என்ன பண்ணோம்? யுத்தம் பண்ணுவதுக்கு இன்றைக்கி மாற்றிக்கணும். மாந்திரிகவாதிகள்லாம் நீங்கள் பாருங்கள், அவன்லாம் பாருங்கள், உன்னை அடிக்கணும், உன் கையை காலை எடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து குச்சத்தை வந்து நிற்கிறானா? இல்லைங்க. அவன் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஏதோ ஒரு இரவில் போய் உட்காந்து எந்த இடத்துலையோ உட்காந்து ஒரு பொல்லாத ஆவிகளோடு என்ன பண்ணுறான்? யுத்தத்தை கொண்டு வர்றான். அந்த ஆவிகளுடைய ஏவுதல்னாலே ஒருவன் பிரச்சனைக்குள்ளே போகிறான். அவன் பாருங்க அந்த ஆவிகளை விட்டு ஒரு யுத்தத்தை பண்ணுறான். ஆனால் தெய்வம் நம்ம கற்றுக் கொடுத்தாருங்க, யுத்தத்தை எங்கே பண்ணணும் கற்றுக் கொடுத்தாருங்க. ஆனால் நாம் தான் யுத்தம் பண்ணதில்லை. அவன் ஒரு இடத்துல சப்ளாங்கல் போட்டு உட்காந்துன்னு அவன் ஒரு இடத்துல ஏகத்தை வளர்த்து ஒரு காரியங்களை பண்ணிகிட்டு இருப்பான். நான் அப்படி கிடையாது. நான் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு தேவனுக்கு முன்பாக பார்த்து நான் ஜபிப்பேன் என்று சொன்னால் வான மண்டலங்களுக்கு பொல்லாத சேனைகள் என்னை பார்த்து பயப்படும், என்னை பார்த்து நடுங்கும், என்னை பார்த்து கலங்கும். உன் காலை முடமாக்கி வச்சுட்டானா, முழங்கால நின்று காலை முடமாக்கின பொல்லாத ஆவிய உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். என் கணவனை இன்றைக்கி காலை இழுத்துன்னு போக வச்சுட்டு, என் கணவன் என்ன பண்ணீங்க, இன்றைக்கி நடக்க முடியாமல் கை கால் இழுக்கப்பட்டு இன்றைக்கி நல்லா நடந்த ஒரு கணவன், நல்லா நடந்த ஒரு மனைவி, நல்லா நடந்த பிள்ளை ஏங்க மாறிச்சு? வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், சரீரத்தை ஆண்டு கொண்ட ஆவிகள் இப்போதே வெளியேறுவதாக. இப்போ என் பிள்ளை படுத்து எழுந்திருப்பான், என் கணவன் படுத்து எழுந்திருப்பான், என் மனைவி படுத்து எழுந்திருப்பாங்க. சுகமுண்டாவதாக. உக்காரு, சேனைகளோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணு, கர்த்தரோடு இணைந்து கொள். கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல கை காலை கொடுத்துட்டு, உன் கணவனுக்கு நல்ல கை காலை கொடுத்துட்டு, ஒரு 60 வயசு ஆகும்போது 50 வயசு ஆகும்போது அவன் இழுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருந்தாரா? இல்லையே. அப்படி அவர் உன் கை காலை பிடுங்கிறவர் இருந்தால், கை கால் எடுக்கிறவர் இருந்தால், பிசாசு கொடுத்த வல்லமையை இன்றைக்கி வரலாம் பிடுங்காமல் இருக்கிறாரு. அவன் இன்னும் ஆட்டம் போடட்டுன்னு தானே விட்டு நிற்காரு. உன் கணவனுடைய கை கால் தான் எடுக்க போகிறாரா? உனக்கு தெரியாதா? நீ உட்காரு தேவ சமூகத்தில், யுத்தத்தை பண்ணு.
எப்படி எனக்கு என்னுடைய கணவன், நான் நேசிக்கிற கணவன், அந்த கணவன் தானா நம்ம நடந்து போயிருந்தான், தானா அவனுடைய வேலையை செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு செய்ய முடியாமல் போயிட்டாங்க. ஆண்டுடைய இரக்கத்தை கேளு. இரக்கத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு இந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் மாறு. அதை விட்டுருவேன். அவர் இப்படி ஆயிட்டாருங்க, அது வேணுங்க, மனசு கஷ்டம். பொய் பேசி நிற்பேன், பொய் பேசுவேன். அவர் படுத்து நிற்பார், நீ நல்லா தின்னுவ. அவர் படுத்ததுனால உனக்கு பெரிய சந்தோஷமாயிடும், எங்கே போனாலும் ஜாலியாக போயிட்டு வரலாம். கவனிங்க, உண்மையாலுமே உன் கணவன் நேசிச்சு பண்ண உக்கார முழங்காலில் இன்னைக்கு உக்கார தேவ சமூகத்தில். நேற்று நல்லா நடந்தார், சரி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் கூட ஆகட்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் நல்லா நடந்து வந்தாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோங்க. ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்கார். திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு போகும்போது நான் நல்லா நடக்க வச்சு போவேன், நான் நல்லா நடக்க வச்சு போவேன். என் தேவனாலே 38 வருடமாக ஒருத்தன் படுத்துக்கணும் எழுந்து நடக்க பண்ண முடியும்னா ஏன் அதை செய்ய மாட்டார்? 2 வருடமாச்சே, 3 வருடமாச்சே, செய்ய மாட்டாரா? 38 வருடத்துக்கு ஒரு அற்புதம் நடக்குமானா ஏன் அதுக்கு நடக்காது? இது எளிதாய் நடக்கும். இதை கர்த்தர் சீக்கிரமாக குணமாக்குவார். உட்காந்து தேவனோட உறவாடு இருந்து மாத்திரம் இல்லை, அந்த மேலே கிரியை செய்து பார்த்தியா, இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், அந்த ஆவிகளை கடிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன பண்ணுவேன்? ஜபானியை போட்டு தேய்ச்சிக்கின்னு தடையை விட்டுக்கின்னு, அப்போ குணமாக்கும்ப்பா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லைப்பா, வானமண்டலில் கிரியை செய்துப்பா. பொல்லாத ஆவிகள். என் கணவன் பாவிதான், என் கணவன் பரிசுத்தம் இல்லாதவன் தான், என் மனைவி சரியில்லாதவன் தான், என் பிள்ளை சரியில்லாதவன் தான். ஆனால் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அவர் ரத்தத்தை நான் பூசிட்டு யுத்தத்தை அங்கே பண்ணு, பிரச்சனையை கொண்டு போகிற அந்த ஆவியை மேற்கொள்ளு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துவார். கவனிங்க, மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை, வானமண்டலில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை. இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஆவியிலே நின்று யுத்தம் பண்ண தெரியவில்லை. நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்க வேண்டும். ஆவியிலே யுத்தம் பண்ண வேண்டும். ஆவியில ஒரு காரியங்களை ஜெயிக்க வேண்டும். கவனிங்க, நம்முடைய தேவன் சண்டை போடுவதற்கு பட்டயங்களை வைத்துக்கொள்ளுன்னு சொல்ல, நம்முடைய தேவன் என்ன பண்ணுற, சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஜனங்களுக்கு எப்போ பார் கத்தியெல்லாம் தீட்டி வச்சுங்கோ, எல்லாரும் குத்திடுங்கோ, வெட்டிடுங்கோ, அப்படி கற்றுக் கொடுக்கல. நம்முடைய தேவன் பாருங்கள் எப்படி நம்மளை நடத்துகிறார். மீகா 4:3 நீங்கள் வாசிக்கும் போது, தங்கள் பட்டயங்களை பாருங்கள், தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகும். கவனிங்க, தங்களுக்கு உண்டான பட்டயம் மண்வெட்டியாக மாற்றி ஈட்டிகளை எடுத்து அறிவாளுகளாகும். இப்போ என்னன்னா, எப்போ இதை வச்சு நீ என்ன பண்ண, பட்டயத்தை வெட்டணும்னு நினைக்காத, ஈட்டி எடுத்து குத்தணும்னு நினைக்காத. இப்போ மண் வெட்டி அருவா இதை வச்சு என்ன பண்ண முடியும்? உட்காந்து நம்ம மண்ணை செதுக்கு, தேவையில்லாத புல்லை வெட்டு. எப்படி கற்றுக் கொடுக்குற தெய்வம்? சண்டை போட கற்றுக் கொடுக்கலங்க. எதில் சண்டை போட கற்றுனா? ஆவியிலே சண்டை போட கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மாம்சத்தில் சண்டை போடுவதுக்கு தன்னுடைய சரீரத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. மாம்சத்தில் உங்கள் சரீரத்தில் ஒரு முறைப்பீங்க பாருங்கள், அதை பார்க்கும்போது பயப்படுவாங்க. ஒரு பார்வை பார்த்தோன்னே ஐயோ வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு பயந்து ஓடுவாங்க. பிள்ளைங்க அப்படியே பயப்படுவாங்க. அதெல்லாம் பார்க்க கற்றுக்கணும். உனக்கு முகத்தை விகாரமாக வைக்க ஏன் ஆவிகளை பார்த்து உனக்கு செய்ய தெரியல? பணங்களை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அவன் வேலையா? பணங்களை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்கே அவனை ஆண்டவர் அழைச்சிருக்காரா? ஹாஸ்பிட்டல் போடல, நல்லா இந்த சரீரம் ஏங்க திடீர்னாச்சு? உக்கார் ஜபத்தில், உக்கார் தேவனுடைய பாத்தில். தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்க. யுத்தம் பண்ண தேவன் கற்றுக் கொடுக்கல. கத்தி எடுத்துன்னு ஓடி போய் சண்டை போட்டுக்க கற்றுக் கொடுக்கல. அதை மண்வெட்டியாக மாற்றிக்கோ, அறிவாலாக மாற்றிக்கோ. மரங்களையும் செடிகளையும் என்ன பண்ண, வெட்டி போடு, மண்களை செதுக்கு. அப்போ எனக்கு என்ன தாழ்மையை கற்றுக் கொடுக்கா, சாந்தத்தை கற்றுக் கொடுத்துருக்கா, ஆவியில் யுத்தம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கா. ஆவியில் யுத்தம் பண்ணு, ஆவியில் யுத்தம் பண்ணி உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப கற்றுக்கொள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் அன்றே ஆவியிலே எழும்பத்தக்கதாக, ஆவியில் யுத்தம் பண்ணத்தக்கதாக. அன்றே அன்றைக்கி தாவீது ஆவியில் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக, ஆண்டவரே இந்த யுத்தம் எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது என்று எண்ணி அப்பா ஒரு காரியங்களை ஜெயித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எந்த காரியத்தையும் மாம்சத்தில் ஓடி யுத்தம் பண்ணாதபடிக்கு ஆவியிலே எழும்பத்தக்கதாக தேவன் நடத்துங்க, ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவமா ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.